வணக்கம் விவஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஜய் சாருக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள். சிஎம்மாக போகிறீங்க, பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், என்னை கைவிட்டாதீங்க. வீடியோ பார்த்தேன். அட்வொகேட் நெல்சன், அதாவது நெல்சன் அட்வொகேட் வர்சஸ் ராஜபேன்னு சொல்லி. ஆக்சுவலாக இதுக்கான டைட்டில் நெல்சன் அட்வொகேட் வர்சஸ் ராஜபேன் போட்டுக்கவே கூடாது. ஆக்சுவலாக இதுக்கு டைட்டில் எப்படி போட்டுக்கணும்? நெல்சன் அட்வொகேட் வர்சஸ் பொலிட்டிக்கல் ரவுடி அப்படி போடலாம். ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் பேர் தூக்கிட்டுங்க எல்லாரும். இந்த ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் பேர் தூக்கிட்டுங்க. நெல்சன் அட்வொகேட் வர்சஸ் ரவுடி குண்டா அப்படிதான் போடணும். டைட்டில் கரெக்டாக இருக்கும். நான் ரெண்டு போகிறேன் வீட்டில் டைட்டில். என் வீட்டு டைட்டில் பார்த்தா திரும்ப இப்போ பேசல, அதான் போட்டுப்பேன். நெல்சன் அட்வொகேட் வர்சஸ் ரவுடி. அதாவது 6 பேர் போட்டு சாரியை போட்டு மாட்டு பேர் போட்டுருப்பேன். அப்படிதான் போதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போடணும் பேர். ஆக்சுவலாக எதுக்கு ரொம்ப நாள் வீடியோ போகாமல் வச்சுக்கேன். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, கிளிப்பு போட்டுக்கிறதுனால எனக்கே தெரியுது. நான் என் வீடியோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கிளிப்பு போட்டுக்கிறதுனால யாராவது என் வீடியோவை நான் பேசுறது புரிஞ்சிக்க முடியும், நல்லாவே தெரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனால முடிஞ்ச ஸ்லோவாக பேசினேன். ஆனால் அதுவும் யாருக்கும் புரியல. சரி, கிளிப்பு கைட்ட கொஞ்சம் பிரேக் எடுப்போம் சொல்லி வீடியோ போடாமல் இருந்தேன். அதாவது இப்போது எலெக்ஷனே போட்டுப்பேன், எலெக்ஷனை பற்றி போட்டுப்பேன். ரீசெண்டாக 2-3 படம் ரிலீஸ் ஆச்சு, அதை பற்றி போட்டுருப்பேன். ஏதோ காலா படம் ரிலீஸ் ஆச்சு, அதை பற்றி போட்டுருப்பேன். ஆனால் எப்படி பேசலாம் உங்களுக்கு புரிய போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது உங்களை தப்பு சொல்லலை, ஆடியன்ஸுக்கு புரியாமல் நான் எடுக்கணும். ஆடியன்ஸுக்கு புரியுது தான் என்னுடைய டியூட்டி. அது ஆடியன்ஸுக்கு புரிய வைக்க முடியல. நான் சொன்னேன் சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம ஒரு பிரேக் எடுத்துருவோம்னு நினச்சேன். ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி பார்க்குறேன், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் ஒரு சீமான் ஃபேனுங்க. சீமான் தீவிர ஃபேன். சீமானுக்கு குத்துட்டே இருப்பான். அந்த மாதிரி ஃபேன். சீமான் என்ன பண்ண நல்லா காட்டுறான், அந்த மாதிரி பேசியிருப்பான். அவன் வந்து ஒரு வாக்குவம் பண்ணிட்டான். வாக்குவம் பண்ணி சரணா சொல்லி கேட்டேன். கேட்கும்போது ஏதோ இந்த அட்வொகேட் நெல்சன் அட்வொகேட் வர்சஸ் ராஜபேன் இஷ்யூ கேட்டாங்க. அப்போ நான் சரி கேட்கல. நான் சொல்லிட்டேன், ஏய் அவன் நோட்ட சண்டை பண்ணி நீ ஏதாச்சும் சாவாதீங்க, அது கட்சி பிரச்சனை கிடையாதா. அவன் அரசியல் ஜெயிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நடக்கிற விஷயம் மேலே அது சீமானுக்கும் தெரியுமாவும் தெரியாது, அவன் கண்டுக்கிறாவும் தெரியாது. ஏன்னா அவங்க அரசியல் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக பிரச்சாரத்துக்கு அதுக்காக அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க, ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருக்கிற சண்டை ஒரு லிங்கு கூட ஆகலதா. இது வேற வேற ஒரு சண்டை. நீங்கள் சண்டை போச்சு நான் 2 பேர் பிச்சு 2 பேர் தள்ளி விட்டு இப்போ வேலையை பாருங்க, நம்ம வேலை கிடையாது, நம்ம இந்த வேலை கிடையாது சொல்லி தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு டைம் மோப்பா சொல்கிறேன். அது என்னதான் இருக்கும், சின்ன ஒரு ஆள் என்ன மிஸ்ஸோ. நான் இந்த சங்கி ஸ்டாண்ட் இருக்க நினைக்கிறேங்க. நான் பாராட்டல. அவர் சொன்ன வீடியோ பார்த்தேன். அவர் சொன்னது ஏதோ ராஜபேனும் அட்வொகேட் வீடியோ போட்டுருக்காரு. அது சும்மா சும்மா எந்த டைமுக்கு பார்ப்பேன். நான் வீடியோ பார்த்தேன். பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இதாக நடந்துக்கு சொல்லியிருந்தாரு. நான் உண்மையை என்ன பண்ணேன், நெட்டில் ஃபுல்லாக தேடி பார்த்தேன். நெட்டில் ஃபுல்லாக ராஜபேன் இஷ்யூம் போட்டு ராஜபேன் இஷ்யூம் போட்டு ஃபுல்லாக நெட்டில் 4 வீடியோ பார்த்தேன். பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு என்னன்னா, இது ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் ஃபைட்டே கிடையாது. நீங்கள் பொலிட்டிக்கல் லிங்க் பண்ணுங்க. அங்கே அப்படிதான் எல்லாம் நான் தமிழ் கட்சி எல்லாம் சீமானுக்கு. யோ இது பொலிட்டிக்கல் ஃபைட்டே கிடையாது. அவன் என்ன சேவலான்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக. அவன் இந்த சண்டையை பற்றி யோசனைக்கும் பண்ணி அதாவது பார்த்துருப்பான். ஐயோ நமக்கு 1000 வேலை இருக்குயா, நம்ம எலெக்ஷன் ஜெயிக்கணும், ஜெயிச்சாலாம் பண்ண முடியும், ஸோ எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு சொல்லி அதுக்காக போயிருப்பான். தவிர இவங்க பண்ண இந்த பிரச்சனையோ இல்லை காலில் ஊந்துக்குமோ பண்ணான்னு தெரியாது. ஆனால் இது ஆக்சுவலாக அவங்களுக்கு லிங்கே ஆகலை. அவங்க கட்சியில் இருக்க அவ்வளோதான். இது இந்த சண்டை பொலிட்டிக்கல் சண்டையே கிடையாது. பிஸ்னஸ் ஃபைட்டு. பிஸ்னஸ் ஃபைட்டு எதுக்கு பொலிட்டிக்கலை மாற்றுறதுக்கு தெரியல. நான் பேசலாம்னு நினச்சேன். சரி நம்ம கிளிப்பு கேட்டாங்க பேச நினச்சேன். இந்த வீடியோ பாப்பிக்கல தெரியாது, எத்தனை பேர் பாப்பிக்கும் தெரியாது, எவ்வளோ நேரம் பாப்பிக்கு சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நான் வியூஸ்க்காக போடல, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். எனக்கு இப்போ நான் எக்ஸாக்டாக இருந்தேன். என் வீடியோ நான் கிளிப்பு கேட்டாங்க நல்லா பேச்சு வரும், அப்போ பேச நினச்சேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம வியூஸ்க்காக போடல, இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். அதுக்காக தான் போகிறேன். மக்களுக்கு புரிதல் வரணும். எனக்கு வந்து புரிதல்னா அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அது சூப்பர் டூப்பர் புரிதலோ இது லோக்கலோ, நான் ஒரு பெரிய ஆள் கிடையாதுப்பா பொலிட்டிக்கலை பற்றி பேசுறதுக்கு. சிம்பிளாக சொல்லிடுறேன், இது முதல்ல பொலிட்டிக்கல் ஃபைட்டே கிடையாது, இது ஜஸ்ட் பிஸ்னஸ் ஃபைட். அது ஆனால் பிஸ்னஸ் ஃபைட்டை பொலிக்கி ஃபைட்டாக மாற்றிட்டாங்க, பொலிக்கிங் சைடு அச்சிக்கமாக மாற்றிட்டாங்க. நான் கேட்குறேன், இப்போ கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மொத்தம் 3 பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் இது பொலிட்டிக்கல்
இது பொலிட்டிக்கல் ஃபைட்டு குண்டா ஃபைட் மாறிடுச்சுல. இது முதல்ல பொலிட்டிக்கல் ஃபைட் பிசினஸ் ஃபைட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிச்சு. செகண்ட் கான்செப்ட் அவங்க வீட்டுக்குள்ள அந்த நம்ம போயிருக்கு. அதாவது அவங்க இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம், அதாவது ஏதோ லேகை விற்றுருக்காங்களாம். அந்த பேர் நமக்கு தெரியாது, கேட்டேன் ஞாபகமும் இல்லை. அது இப்போ புக்கிங் கிடையாது, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது ராஜபேரன் அவங்க ஒய்ஃப் நினைக்கிறேன். ஒய்ஃபா அவங்க கூட வந்தவங்க, ஒய்ஃபை யாருன்னு தெரியல எனக்கு. அவங்க கூட வந்தவங்க அவங்க வந்து அதாவது அட்வொகேட் அப்பா நினைக்கிறேன். அவங்க கூட பேசியிருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி லேக்கை விற்றுருக்கோம், நாங்கள் எங்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரூஃப் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் லீகலாக விற்கிறோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இது லீகல் கிடையாது, எங்கிட்ட ப்ரூஃப்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்ட எதுவும் தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, இப்போ எனக்கு இதை பற்றி தெரியாது, எங்கள் பையன் ஒருத்தம் சொல்லி அவன் என்ன பண்ணிக்காரு. அவனும் கால் பண்ணி அதான் அவர் கூப்பிட்டு சொல்லி கேள்விப்பட்டேன். வீட்டில் போகும்போது கால் பண்ணி அவசரமாக வந்திருக்காரு. வந்து உள்ள உட்கார வச்சு, இல்லை எங்கள் வீடு நீங்கள் தான் அவர் பேசுகிற ஒவ்வொரு சில தடவை கேட்டேன். பெரிய என்ன சொல்கிறாங்க, அதாவது அட்வொகேட்டோட அப்பா சொல்கிறேன், அட்வொகேட் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, இது எங்கள் வீடு நீங்கள் தான் உட்காரணும் சொல்லி உட்கார வச்சு அவங்க அப்பா நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் யார் பேசணுமோ அட்வொகேட் அவங்க அட்வொகேட்டாக நினைக்கிறேன், அட்வொகேட் பேசணுமோ அவங்கள உட்கார வச்சு பேசியிருக்காங்க. நான் கேட்குறேன், ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன், ஓகே உட்கார வச்சு மத்தியம் பேசுகிறாங்க, நாமளும் போயிட்டுருக்கு. சடனாக என்னன்னு தெரியல, அப்பப்போ இந்த பக்கம் கொஞ்சம் அதாவது அட்வொகேட் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான், நார்மலாக பேசுகிறான். அவன் எங்கேயுமே குரல் உசத்தலை, திம்புராவை பேசலை, வீடியோவில் திம்புரா பேசியிருப்பான். நான் ஒரு ஒப்பா சொல்கிறேன், இந்த வீடியோ நான் பார்க்கல. ஆனால் இவன் சொன்னது பக்கம் பார்த்தா வீடியோவில் ஒரு புண்ணாக்கும் இல்லை கிடையாது சொல்லியிருக்கேன், நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அதை பற்றி தான் கேட்குறாங்க. ஆனால் அங்கே உட்கார்ந்த டைமில் இந்த ராஜபேரும் கூட வந்த அந்த லேடியோ இல்லை அட்வொகேட்டோ யாருமே குரலை உசத்தி பேசலை. அதாவது ஸ்டார்டிங் அவங்க அப்பாவோட பேசும்போதும் அட்வொகேட் கொஞ்ச நேரத்துக்கு பேசும்போதும் யாருமே குரலை உசத்தலை. ஆனால் அப்பப்போ பின்னாடி ஒரு ஜிம்பலை சொன்னல, அவர் ஜிம்பா சொல்லலாம், ஜிம்பான்னு சொல்லிக்கிறேன், ராஜபேரன் வேணாம், ஜிம்பா படம் இருக்கிற ஜிம்பாடி நல்லா ஜிம் வச்சுருக்கல மசத்தெல்லாம், அவர் அப்பப்போ குரலை உசத்துறது, அப்பப்போ கை நீட்டு பேசுறது. நான் பார்க்குறேன், யோ யார் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவங்க ஏரியாவில் அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, அப்போது எதுக்கு நீங்கள் கை நீட்டு பேசுறீங்க? படித்தவர் அட்வொகேட்டு நல்லா எஜுகேட்டட் பீப்புள் தான். யார் உங்களுக்கு அடுத்தவங்க வீட்டில் அடுத்தவங்க கை நீட்டி பேசுகிற அளவுக்கு, அதுவும் விரலாக காட்டி பேசுகிற அளவுக்கு பர்மிஷன் கொடுத்தா? அவங்க உங்களை பேசுறது மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்தாங்க, விரல் எழுதியோ குரலை உசத்துக்கோ பர்மிஷன் கொடுக்கல. அப்படின்னா சொல்றாரு, எப்பா இது என் வீடு, குரலை உசத்தாதீங்க, சரியாக பேச. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன், அவங்க பேசுகிற வாக்குமூலம் இவங்க இப்போ ப்ரூஃப் இருக்குன்னு சொல்ல, அவங்க ப்ரூஃப் இல்லைன்னு சொல்ல, அந்த கணக்கை தனியாக வச்சிடும். அது பிஸ்னஸ் ப்ராசஸ், நமக்கு அது தெரியாது, நம்ம அதை தனியாக வச்சிடும். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இங்கே நடக்கிற விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் வாக் அவுட் போயிட்டு இருக்குல்ல, அவங்க ப்ரூஃப் கார்டு சொல்ல, இவங்க இல்லைன்னு சொல்ல, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாக் அவுட் பண்ணிட்டாங்க. எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி சொல்லியிருக்கோம், கஸ்டமர் ரிவ்யூ சொன்னாங்கன்னா அது நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அட்வொகேட், நீங்கள் பச்சை அட்வொகேட், அது நீங்கள் ஓப்பனாக சொல்லக்கூடாது. நீங்களாம் ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபோன் பண்ணிடு, ஃபோன் எடுக்கிறான் கால் பண்ணுறதுக்காக. நான் பார்க்குறேன், சரி ஓகே எப்படியோ ஒரு பக்கம் ஃபோன் எடுத்துதான் பேசி வாக்கு முடிஞ்சதுன்னு நினச்சேன். சடனாக என்னாச்சு, அந்த அந்த லேடியாக சொல்ல சடனாக ஆச்சு, கையை நீட்டி விரலை காட்டி குரலை உசட்டி பேசுது. நான் பார்க்குறேன், ஏமா அவன் ஃபோன் எடுத்துட்டான் பேசிகிட்டு இருக்கான், நீ எதாவது சொல்ல சரிதான் சொல்லு, கையை நீட்டாமல் சொல்லலாம், கையை நீட்டாமல் கை ஏதோ இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுட்டு இப்படி அந்தலாம், இப்படி அந்தலாமே, இப்படிதான் இருந்தம்மா, இப்படிதான் இருந்தம்மா, இப்படி அந்தலாம்ல சார், இந்த மாதிரி பேசலாம்ல, அவர் பச்சை தானே எச்சுக்க தானே, அண்ணன் பேசலாம், தம்பியும் பேசலாம், இல்லை சாரு கூப்பிடலாம், இப்படி கை காட்டலாம்ல, இல்லை கை கூட காட்டலாம், வாயிலே பேசலாம்ல. நான் கேட்குறேன், வாயிலே சாதாரணமாக பேசி அண்ணே நான் சொல்ல இன்னும் நமக்கு இந்த குமார் பேசியிருப்பாரு, குமார் கால் பண்ணாதீங்க, குமார் பேச தெரியல, இவருக்கு கால் பண்ணாதீங்க, வேற ஏதாவது கால் பண்ண அவர் சொல்லி சரி ஓகேம்மா கால் பேச மாற்றி கால் பண்ணாரு, அவர் கால் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டு இப்படி இருந்தது அப்படியே கத்துது. நான் பார்க்குறேன், ஏமா இருக்குப்பா கத்தலை, அவதான் சொன்னாலே பேசுறான், ஃபோன் எடுக்கிறான், நீ சொல்லலாம் செஞ்சுதான் இருக்கான், வெயிட் பண்ணு, நீ சொன்னமா செலக்டா சொல்லு, ஏன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, செலக்டா சொல்லலாம்ல, நீ கத்தணுமா? அதான் கேட்குறேன். எனக்கு புரியல, எதுக்கு இந்த சீமான் லிங்க்ல இருக்க, இப்போ நான் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபேஸ் நினைக்காதீங்க, ஸோ ஃபன் ஃபேக்டாக சொல்லிடுறேன், இது நாட் ஏ சீரியஸ் ஃபன் ஃபேக்டா. இந்த சீமான் கூட லிங்காக இருக்கிற அரசியல்வாதி மொத்தம்
அரசியல்வாதிகளோ இல்லை நாமல் அதாவது சீமான் சப்போர்ட்ஸ் வந்து இதுக்கு அவங்கள கத்துறீங்க. என் ஒர்க் பண்ண ஒருத்தர் இருக்கான் அப்படிதான் பேசுவான். கொஞ்சம் சீமானுக்கு ஒன் செப்பேஸ் இருக்கு, அப்படியே ஒன் செப்பேஸ் பொங்கி அப்படியே ஏதோ இது ஒன் செப்பேஸ்ல என்ன ஆகும், பொங்கிட்டு கட்ட ஆரம்பிச்சிருவான், சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அப்படியே உணர்ச்சி அதாவது உணர்ச்சி அசப்பட்டுருவான். நான் பார்க்குறேன் இருக்கிற கத்தற அவன் ஒருத்தன் ஜெயிக்கிறான் வருத்தமே, யாரோ வருத்தம் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, நம்ம தேர்ந்தெடுக்க. நான் ஓட்டு போட்டேன், நீ ஓட்டு போட்ட முடிஞ்சு போச்சு. நான் போடல, ஃப்ரெண்டு போட்டேன், போட்டல அவ்வளோ உண்டு. அவன் வரணும்னா ஓடுவான், இல்லையா வேற வருவாங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்சு ஓட்டு போகிறேன், மக்கள் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவர் தேர்வாங்க. அவங்க விஜய் தேர்ந்தெடுத்தாங்க, அவ்வளோதான் விஷயம். என்னன்னா பேசிட்டு இருக்கீங்க, டார்கெட் ஆர்குமெண்ட் தான் போயிட்டு தான் இருக்கு. சென்ட்ரல் இருக்க கையை நீட்டி இதுக்கு கோல் வச்சுட்டு பேசுறது, அது அவங்க வீடு ஆக்சுவலி. அவங்க ஏன் கோல் வச்சுட்டு பேசுறாங்களா? நின்றுக்கிட்டு அவங்க அதான் பையன் ப்ரொடெக்ஷனுக்காக பக்கத்தில் நின்றுக்கிட்டு பேசுறாங்க. அந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுது. நான் பேசுறேன், நீங்க பேசாதீங்க, யாரும் பேசுறேன், நான் மட்டும்தான் பேச சொல்லுது இல்லை. நீ மட்டும் பேசு, சத்தம் போடாம பேசு, கையை நீட்டி காட்டாம அவங்க வீட்டில் அவங்க மூஞ்சி நேரம் கையை நீட்டி காட்டாம சத்தம் போடாம பேசு. அதே மாதிரி பின்ன ஜிம்பாடி ஒருத்தன் அவன் பொறுக்கின்னு சொல்ல போனான். அவன் ஜிம்பாடி அவன் அரசியலுடைய பொறுக்கி பின்ன பேச அப்படிதான் இருக்கு. அவன் போட்டு ட்ரெஸ்ஸும் அவன் நல்ல உடைய எல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் கேட்குறேன், அந்த மாதிரி பேசுறது இல்லை. நீ இருக்கு அவனும் கை நீட்ட ஏதோ நான் தான் இருக்க நடுவில் இந்த மாதிரி அவனும் கை நீட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பேசுறது இல்லை, பேச ஒரு சத்தம் போல பேசிருக்கணும். இது என்னாச்சு? அந்த மாதிரி குரலை ஒசத்த கையை நீட்ட அவன் என்ன பண்ணா, 2 பேர் நின்று ஒருத்தர் ஸ்டாச்சு பண்ணி நின்னாங்க மாற்றி மாற்றி நின்றுட்டு. அதுக்கப்புறமா ரகலரான் ஒருத்தர் மாற்றி பேச ரகலரான். ஆனால் தள்ளி ஊத்தது முதல்ல அந்த ஜிம்பாடி பொறுக்கிட்டான். ஜிம்பாடியே தள்ளி ஊத்தா கீழே விடலாம். எதுக்கு தள்ளி விடுற? இல்லை எதுக்கு தள்ளி விடுற? எதுக்கு முதல்ல ஏஞ்சிக்கிறீங்க? முதல்ல ஏஞ்சி ஜிம்பாடி தான். நான் தெளிவாக பார்த்தேன். முதல்ல ஏஞ்ச ஜிம்பாடி ஏஞ்ச கிட்ட வர இவங்க யார்கிட்ட போச்சு அவன் ஏஞ்சி வரான். அப்போ முதல்ல சாப்பிட ஜிம்பாடி ஏஞ்சது. தள்ளி ஊத்ததும் ஜிம்பாடி தான் இது தள்ளி ஊத்துக்கான். தள்ளி ஊத்த பத்தாம அவ ஏஞ்சி வந்தாக்கா இங்கே பாயும் புள்ளியமா பாயலாம். படம் பேர் சொல்லிட்டோம், சரி விடுங்க. பாய அப்படியே போயிடுச்சு, 5 பேர் அடிக்கிறான். எனக்கு தௌத்தியா இதுக்கு நான் பார்த்த எல்லா வீடியோவும் பார்க்குறேன். அந்த கேமரா பிளர் பண்ணிட்டு சாவறீங்க, கடுப்பாக இருக்கு பார்க்குற வீடியோவை. இது கேமரா பிளர் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங் அவன் பாஞ்சல் அச்சா அதுல கேமரா பிளர் பண்ணீங்க, அதை நான் ஊற்றுதான். ஆனால் அதுக்கப்புறம் ஜிம்பாடி போட்டு பிறந்தாங்க. நான் வீடியோ தெளிவாக பார்த்தேன். ஜிம்பாடி மாற்றி அடிச்சு சட்டையை கீச்சாங்க போட்டு. அதை பற்றி நீங்கள் பிளட் பண்ணிருக்க கூடாது, ஓப்பனாக காட்டியிருக்கணும். அவன் அடிக்கிறத போட்டு சீசா சொல்கிறேன். அவன் அடிங்கதான் அந்த அளவுக்கு பார்க்கும்போது ஒச்சரம் தோணுது. அந்த அளவுக்கு அந்த எனக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பேசுறது இருக்கு. சரி சண்டை வந்துச்சுல, அடிக்கிறதில்ல, யார் அடிக்கணும்? அவனை மட்டும் அடிக்கணும். எதுக்கு பொம்பளை கை வைக்கல? பொம்பளை லேடியா, வயசானவங்க. இந்த மாதிரி பக்கத்துல எங்கு அந்த மாதிரி வயசானவங்க, அவங்க மாதிரி ஏதோ டிசீஸ் இருக்கா. அவங்க பக்கத்துல டாக்டர், அவரு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர், அவர் சொல்ல என் நமக்கு டிசீஸ் இருக்கு. அது டிசீஸ் பேர் நான் மறந்துட்டேன். எப்போ வீடியோ பார்த்து டிசீஸ் பேர் ஞாபகம் இல்லை, அதை விடுங்க. ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. பிரச்சனைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அந்த அம்மா போய் வச்சிருக்க, அவங்க அப்பா வச்சிருக்க, அவனை வச்சிருக்க, எல்லாம் சட்டையை கீச்சிருக்க. நீ என்ன பிஸ்னஸ் மேனா இல்லை பொறுக்கியா? அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு அடுத்தவங்க மூஞ்சி நேராக கை நீட்டி பேசுறது, அடுத்தவங்க போய் அடிக்குது, இது எல்லாமே பண்ணுறது உன் வீட்டில் எங்கேயாச்சும் பண்ணிக்கோ. அடுத்தவங்க வீட்டில் எதுக்கு பண்ணுற? அடுத்தவங்க வீட்டில் போனால் நீ அடங்கிதான் இருக்கணும். அவங்க தான் வசதி இருப்பாங்க, ஏன்னா அவங்க வீடு உன் வீடு கிடையாது. நீ அடுத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கிறதா உன் வீட்டில் இல்லை, அடுத்தவங்க வீட்டிலலாம் அவங்க கொஞ்சம் அடங்கிதான் வாசிக்கணும். ஏன்னா அது உன் சொத்து கிடையாது, உன் காசுல வாங்கி கொடுத்த வீடு கிடையாது. அவங்க காசுல அவங்க பாதுகாப்புக்காக அவங்க நிம்மதிக்காக வாங்கி வச்சிருக்காங்க. அங்கே வீட்டுக்கு போய் அடங்கிதான் பேசணும். அங்கே போய் குரல் வச்சு பேசுறது, இது குரல் வசதி பேசுற போட்டு அச்சாங்க. சண்டை ஆயிடுச்சு. சண்டையில அந்த கேமரா ஷேக் பண்ணி எதுவும் சண்டையில ஜிம்பாடி மொத்தம் அட்வகேட் ஃபேமிலியில எல்லாரும் போட்டு அச்சிருக்கன்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் இவங்க சேஃப்டிக்கு எல்லாம் வெளியே தள்ளி விட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற போஸை பார்த்தியா, இது 2 கை நிறுத்துது. அப்படியே ஏதோ சினிமாவில் காட்டுவாங்கல்ல, சண்டை அவ்வளோ பெரிய 10 கொஞ்சம் கை நிற்க வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக நிற்க, ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டேன், பெரிய பிஸ்டா முந்தி பண்ண மாதிரி பேசி நிற்கல, அந்த மாதிரி நிற்கிறேன். ஏய் பண்ண பொறுக்கித்தந்தோம் பண்ணிட்டு எதுக்கு அந்த அளவுக்கு அச்சு சில பேர் அச்சு சட்டையை கீச்சிருக்கான். அவ்வளோ பண்ணிட்டு பொறுக்கிற போசை பற்றி ரொம்ப கடுப்பாது. அதை நிற்கிற போசை பண்ணதாச்சு. அதாவது அவன் அவ்வளோ பண்ணிட்டு அவன் நிற்கிற அவன் உட்காந்து கை வச்சுக்க போசை பார்த்தாலே அது அடிக்கணும்னு தோணுது. எனக்கே தோணுது அடிக்கணும்னு தோணுது.
உங்களுக்கு தோணாதுன்னு தெரியல. கொஞ்சம் சொல்ல மிரட்டது, நீ செட் இருக்கிற காரணம் சொல்லி. இப்போ அவன் எங்கே செட்டான்னு வச்சுக்கேன், அவன் அதுக்குள்ளே போகலாச்சா, எதுக்கு வாய போடுற? இன்னமும் ஒன்று சொல்கிறாங்க இல்லை, வீட்டுக்கு வந்து பேச வரீங்க, எது கை நீட்டுங்க எல்லாருக்கும் வன்முறைக்கு அவங்க கூட்டாங்க. முதல்ல நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்க கூடாது. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யாராவது பெரிய நடுவில் கூட்டிகிட்டு வந்து நடுவில் உட்கார வச்சு 2 பேர் பேசியிருக்கணும். அதுதான் சரியான கான்செப்ட். நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க உங்கள் வீட்டுக்கு இருக்காது. நீங்கள் எல்லாம் ஒரு பொது இடத்துல, அதுவும் கவர்மெண்ட் பிளேஸில் உட்காரணும். கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்ட் கண்ட்ரோலில், கவர்மெண்ட் அண்டர் ப்ரொடெக்ஷனில் 2 பேர் தள்ளி நின்று உங்கள் வாக்குவாதத்தை எடுத்து வைக்கணும். அதுதான் நீங்கள் பேச வேண்டிய பேச்சு. அதாவது நீங்கள் அதாவது நீங்கள் 2 பேர் மத்திய பேசுறதா இருந்தால் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசியிருக்கணும். அதுதான் சரியான முறை. நீங்கள் பாட்டு அவங்க வீட்டு மேலே கை வச்சா அதான் உங்க வீட்டு போட்டு போதும். அவங்க ஏரியா நான் சொன்னா பாரு, தம்பி இது உன் வீடு கிடையாது, அத்தோ வீட்டுல மேலே கட்டக்கூடாது சரியா? அத்தோ மேலே போட்டு போல பார்த்துருக்கேன். சிஸ்டர் சொல்றேன், நான் என்ஜாய் பண்ணி அந்த வீடு, அந்த அச்ச வீடியோவை, அந்த ஜிம்பாடி புறம்பு கச்ச வீடியோவை நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எப்படி சொல்லுவேன், ஏன் புறம்போக்கு பணம் தெரிஞ்சேன்னு சொன்னேன். நான் ஒப்பா சொல்லிடுறேன், நான் எந்த ஒரு தமிழ் ஆக்கத்திலையும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தையும் தோணாமல் நான் எதுவும் பேசுகிறேன். என் மேலே அந்த மாதிரி கலப்பரமான பேச்சல வராது. கலப்பரம் பேசுனா எதையும் தூண்டாதமாக பேச வராது. என் பேச்சு ஓப்பனாக வரும். என் வாழைக்கிற போய் ஓப்பனாக கொட்டிடுவேன். போத்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த கட்சி தேர்ந்தமா ஓப்பனாக பேரை சுற்றிடுவேன், அவ்வளோதான். இதுவும் சொல்லிப்பேன். விஜய் காரணமே ஸ்டாலின் ஓப்பனாக பேச சொல்லிப்பேன். அங்கே நான் ஓப்பனாக பேச சொல்கிறேன், ஸ்டாலின் பேச சொல்லிட்டு ஓப்பனா இங்கே தான் சொல்கிறேன். அவன் ஜிம்பாடி கிடையாது, ஜிம்பா கிடையாது, நல்லா பிசம் கிடையாது, பொய்க்கு குண்டா. இன்னொன்று பெரிய பார்த்தேன், கத்தி. எப்பா நீ மத்தியசம் பேசலாம் போனேன், எதுக்கு கையில கத்தி? உனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பாடி காசு வச்சுக்கோ. நீ கட்சியில தானே இருக்க, அப்போ உனக்கு ஆளுங்க வருவாங்கல்ல, அப்போ நீ ப்ரொடெக்ஷனுக்கு பாடி காசு வச்சுக்கோ. எதுக்கு கத்தி? நான் வெட்ட போறியா? அப்போ நீ எங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகல, ஏதாவது பண்ண விட்டு செஞ்சிடலாமா? நாங்கள் அப்படி அதெல்லாம் போனேன். இல்லை அவங்க எதுக்கு கட்டி இருக்கிறீங்க? பிரச்சனை செஞ்சிடலாம். நம்ம தெரிஞ்சு பேசக்கூடாது. அந்த மெசேஜ் போனேன், உன் மெசேஜ் எல்லாம் புரியுது. அந்த மெசேஜ் போய் அதான் கட்டி போனேன். கட்டி தும்போறேன், கட்டி தும்போது ஓகே. அவன் சொல்ல ஆம்பளை வச்சா ஓகேப்பா, லேடிஸ் ஏன் கை வைக்கல? சொல்றது கரெக்டாக இருக்கு. காப்பிட புடுங்கி இந்த நினப்பில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நான் யாரை வேலை அடிக்கலாம் என்ன பல ரத்தாவும் இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டாஸ்டரோன், பாசன் சொல்ற மாதிரி தான் டெஸ்டாஸ்டரோன் எல்லாம் இருக்குல்ல, நெட்டு கறி இருக்கும். அவ்வளோதான், எவ்வளோ இல்லை அடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம கெட்டு, நம்மள மாசு, நம்மள பெரிய புளிங்கி நினைப்பில்ல அடிச்சிடலாம். யோ உன் கட்சி நக்கிட்டு போச்சு, சீமான் கட்சி பெருச புளிங்கி காடா. நீ இப்படி யாரை சொல்லிட்டு உன் கட்சி புளிங்கிட்டு போச்சு. சீமான் விஜய் கழிவுகளி தெத்தினால அவனுக்கு சுத்தமாக சீட்டே கிடைக்கல. சீமானுக்கு சீட்டு கிடைக்கல. ஸ்டாலின் வந்து சொந்த தொழில் ஜெயிக்கல அவன். ஸோ நீங்கள் அடங்குங்க கொஞ்சம். நீங்கள் கட்சியில் இருக்கிற ஓவர பீட்டு கிடைங்க, அடங்குங்க கொஞ்சம். அடங்கி வாழ கற்றுக்கோங்க. ஏதோ நான் கட்சியில் இருக்கிற புளிங்க நினப்பில்லை. கேட்டால் ரவுடிசம், முதல்ல ரவுடிஸை விளக்கணும். ஆளு கிட்ட ரவுடி சிங்கிள்ஸு டபுள்ஸு சண்டைக்கு போகுது, அச்சு முல்லா வச்சுறது, என்னையா இதெல்லாம் கேட்குறேன். இதெல்லாம் என்ன பழக்கம் கேட்குறேன். ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் ஓப்பா சொல்லிடுறேன். இப்போ ஃபேஸ் 2 என்ன நம்ம சண்டை எங்கே நடந்துச்சு நான் சொல்லிடுறேன். ஃபேஸ் 3 என்ன தெரியும் விஷயம், சிம்பிளாக சொல்லிடுறேன். இது பிஸ்னஸ்குள்ள பிரச்சனை. அவன் என்ன பண்ணா, நீங்க தப்பா விற்கிறேன்னு சொல்லி ப்ரூஃப் காட்டின கேமரா, நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்க சேனல்ல நாங்க ப்ரூஃப் தப்பா காட்டல, சரி உங்க சேனல் இருக்குல்ல, இது இருந்தாலும் இல்லாட்டி நீங்க வீடியோல போட்டோ அவன் எப்படி பண்ணா அதே மாதிரி நீங்க பண்ணியோ பாருங்க, எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் தான் சொல்லி நீங்க காட்டுங்க. இல்லையா என்ன அவங்க அதை நீங்க நேரில் போயிட்டோ தம்பி, அதாவது சொன்ன கவர்மெண்ட் பர்மிஷன் போயிட்டு அங்கே போயிட்டு பொதுவாக வாக்குவாங்க, எந்த ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி காட்டுங்க. அவன் ப்ரூஃப் காட்டுவான். 2 ப்ரூஃபும் போய் கவர்மெண்ட்டை கொடுத்து எது கரெக்டாக உண்மையிலன்னு சொல்லி அங்கே போய் தேடுங்க. ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதாவது கவர்மெண்ட் அதிகாரி கண்ட்ரோல் மூலிமா அவங்க தரப்பில் நீங்கள் ஏன் உங்கள் ப்ரூஃப் அவங்க வைக்க, அட்வொகேட் ப்ரூஃப் இங்கே வைக்க, 2 பேரும் மாற்றி வைங்க. எது உண்மை போயிடுச்சு எங்கள் என்ன சொல்றது, லாயரை வச்சோ போலீஸை வச்சோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியோ கண்டுபிடிங்க உண்மையை.
அப்போ தெரிஞ்சிடும்ல யாரு உண்மை யாரு பொய்ன்னு சொல்லி. எதுக்கு கீழே வீட்டில் சண்டை போடணும்? இதான் சொல்கிறேன். இப்போ உங்கள் பக்கம் உண்மையே இருக்க வச்சுக்கோங்களேன். நான் கேட்குறேன், இப்போது ஹைப்பர் தட்டிக்கலாக வச்சுக்கலாம். இப்போது எனக்கு எந்த யாருக்கும் உண்மைன்னு தெரியாது, ஏன்னா நான் 4 வருஷம் நான் நோண்டல. ஹைப்பர் தட்டிக்கலா நான் கோண்டா பக்கமே உண்மைக்கு வச்சுக்கோங்க. உண்மை இருந்துச்சுன்னா நீ ஏன் பயப்படுற? ஸ்ட்ரெயிட்டாக போனியா கவர்மெண்ட் நான் இந்த மாதிரி காட்டினேன், என் பக்கம் தப்பான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான், இது எப்படி வைப்பான், ப்ரூஃப் இல்லாமல் எப்படி வைப்பான்னு சொல்லி கவர்மெண்ட் கேஸ் போடு. போத்தவங்க கேள்வி கேளு. அதுவே கேட்டேன், கேள்வி கேட்கலாமா? அதுவே கேட்டால கவர்மெண்ட் கேஸ் போய் கேள்வி கேளு. இல்லை ஒரு கவர்மெண்ட் அதிகாரி முன்னாடி வச்சு கேள்வி கேளு, அவன் பதில் சொல்லுவான். கவர்மெண்ட்ல போய் பதில் சொல்லி அங்கே போய் பதில் சொல்லுவான். அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி லாயரை வச்சுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கோங்க. அப்போ யார் ஜெயிக்காது அவ பக்கம் உண்மை இருக்க, மீதி பேர் மதிப்பு கேட்கணும், அவ்வளோதான். மீதி பேர் மதிக்கல, மக்களோட கழிவுகளை ஊற்றுவாங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கணும். கட்சியில் இருந்தா சட்டப்பிரகாரம் போகணும். ஒரு கட்சியில் இருந்து கவுரிஸ் மாதிரி போகணும். ரூல் இருக்கா, ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன், இது பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது, இட்ஸ் ஏ பிஸ்னஸ் இஷ்யூ. ஆனால் இட்ஸ் ஏ பிஸ்னஸ் இஷ்யூ. ஆனால் ராஜபேர் வந்து அந்த சீமான் மாதிரி குரலை உசத்தி கத்திக்கிட்டு கம்பீரமாக பேசி சண்டை போட்டதுனால பொலிட்டிக்கலாக லிங்க் பண்ணிட்டாலே தெரியல. இது பொலிட்டிக்கல் லிங்க் பண்ணியிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் நான் கேட்குறேன், 1 மாதம் எலெக்ஷனில் அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு எலெக்ஷனில் போய் ஜெயிக்கலான்னு இருப்பாங்களா, இல்லை உங்கள் பஞ்சாயத்தை பார்த்து இருப்பாங்களா? அவங்க மொத்தம் இந்த பிரச்சனை சீமான் தெரியுமாவும் தெரியல. நீங்களாம் ஒரு பிரச்சனையை போட்டு அவன் இவன் போல நாம் தமிழர் பிரச்சனை, எல்லாம் நாம் தமிழ் என்ன பிரச்சனை, ஏதாவது நாம் தமிழர் என்ன பிரச்சனை, அவனுக்கு நாம் தமிழ் புத்தகம் போயிருக்கான், அது ஓகே. நீ கட்சி இழுக்காதீங்க, இருக்கிறது பர்சனல் மதியில். எதுக்கு எங்கள் அம்மா வச்ச, எதுக்கு எங்கள் அம்மா வச்சுங்க, அதை கேளு. அவன் அதையும் கேட்டான், நான் பார்த்தேன் தெளிவாக கேட்டேன், எதுக்கு அவங்க அம்மா அதை கேட்டான். நான் அட்வொகேட் பக்கம் எந்த தப்பு வைக்கல. அவங்க என்ன நான் அட்வொகேட் என்ன சொல்லுவேன்னா, நான் தப்பு வைக்க மாட்டேன் சொல்லு. அவ ஒரு ப்ரூஃபை காட்டினால தப்பா இல்லை, நீ அதை ஆப்போசிட்டாக காட்டி வாதனை பண்ணு. அது வந்து போய் வன்முறை என்ன வன்முறை? நீ பொறுக்கியா? சரி சொன்னல பொறுக்கிறதுல நீ பொறுக்கிதான். நீ எப்போ வண்டியை கட்டி வச்சுருந்தியோ அப்போவே நீ பொறுக்கிதான். இது சொன்னது கொண்டு இல்லை. இதே போகிற வேணாம் நினச்சேன், ஆனால் என் மைண்டு கேட்கல, என் மனசு கேட்கல. ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக என் மைண்ட் தூண்டிச்சு, போட்டு வீடியோன்னு சொல்லி போட்டுச்சு, அதான் போட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு தெரியாது, பார்க்குறவங்க பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. பார்க்குறவங்க யுவர் சாய்ஸ், ஏன்னா என் வாய்ஸ் அதான் நல்லால எனக்கே தெரியுது. ஸோ அது உங்கள் சாய்ஸில் விட்டுறேன். தட்ஸ் ஆல் வீடியோ காய்ஸ், அவ்வளோதான், பாய்.